எனக்கும் இந்த சிக்கன் மொமோஸ் இருக்குல்ல, அதுக்கும் அப்படி என்னதான் பஞ்சாயத்துன்னு தெரில. எல்லா வாட்டியும் சிக்கன் வாங்கும்போது கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வைப்பேன் மொமோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் எடுத்து வைக்கிறப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அதை செய்யணும்னு நினைக்கிறப்போ வரமாட்டேங்குது. ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மொமோஸ் அப்படின்னா. ஆனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்னு தெரியலை. இந்த தடவையும் அதே மாதிரி சிக்கன் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் மொமோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவையும் செய்யலை. மொமோஸ் சிக்கனை வந்து குருமா சிக்கனை வந்து மாற்றிட்டேன். நான் டின்னருக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சிக்கன் ஞாபகம் வந்துருச்சு. சரி ஓகே குருமாவே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான குருமா தான். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய், அண்டி, சோம்பு, ஜீரகம், நல்ல மிளகு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம லைட்டாக வதக்கி வச்சிருக்கிற சிக்கனோட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான். என்கிட்ட சிக்கன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்தே தான் வச்சுருந்தேன். பட் சூப்பராக இருந்துச்சு காயோட சேர்த்து சிக்கன் சேர்த்து வைக்கிறது. என் பொண்ணு வேற ரொம்ப நாள் இடியாப்பம் வித்து சிக்கன் ஸ்டூ கேட்டுட்டு இருந்தாலும் அப்புறம் இது செஞ்சு முடிச்சோன்னா டேஸ்ட் பார்த்தே ரொம்ப டிஃப்ரென்ஸே தெரியல ஸ்டூக்கும் குருமாவுக்கும். ஸோ நான் டின்னருக்கு இடியாப்பம் பண்ணி இதுதான் ஸ்டூ அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுத்துட்டேன்.